எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டி தொடர்ந்து படுத்த படுக்கையா இருக்கு. இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் மைனஸ்ல தான் இருக்கு. இந்த சமயத்துல தான் ஐயா நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். நீங்க ஏறாதனால தான் எங்களுடைய நிஃப்டி இப்படி படுத்த படுக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து மறுபடி திரும்பி ஏறுங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலியை கொடுத்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எதுக்கோ ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவன் ஏறாதனால நம்மளுடைய நிஃப்டியும் பெரிய அளவில் இன்னும் ஏறாம தான் இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே தகவல் என்னன்னா, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 15வது நாளாக தொடர்ந்து மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, சரித்திர சாதனை. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் மிக முக்கியமாக ஒரு 3 தகவல் என்பது இருக்கு. அதில் முதல் தகவல் ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமான தகவல். டாடா மோட்டார் ஷேர் தொடர்ந்து 2வது நாளாக ஒரு குஜிலி குட்டியாக மாறி பல பேர்த்தினுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு 4% பக்கமாக ஏறின பங்கு இன்னைக்கு ஒரு 2% ஏறினது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு மேலே தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்? திடீர்னு எப்படி 2 நாள் இப்படி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான்னா 2 முக்கியமான தகவல். ஒன்று, அமெரிக்கா யுனைடெட் கிங்டமோட பேச போகிறாங்க, அதனால் ஏதாவது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்கலாம் அப்படின்றாங்க. சமீபத்தில் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல, மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி நடந்தது டாடா மோட்டரில். என்ன காரணம்னா, அவங்க அமெரிக்காவுக்கு லேண்ட் ரோவர் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்தது. இப்போ மறுபடியும் ஒருவேளை அமெரிக்காவுக்கு யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு ட்ரேட் டீல் அப்படின்றது நடந்துருச்சுனாக்கா, இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படின்றது மறுபடியும் திரும்ப ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா நல்ல விஷயமாச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அதே மாதிரி நேற்று அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் 2 தகவலும் இப்போதைக்கு இது பாசிட்டிவாக இருக்குது. முக்கியமான ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துள்ள இந்த டாடா மோட்டார், மிகவும் சிறிய உச்சத்துக்கு வந்துள்ள டாடா மோட்டார் மறுபடியும் இவனுடைய கதையை தொடருமா இல்லை வீழ்ச்சி அடையுமா அப்படின்றது இன்னும் ஒரு 20-25 நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலான் மஸ்கினுடைய ஸ்டார் லிங்குக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஓகே லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக ஃபுல் லைசன்ஸ் அப்படின்றது இன்னும் கொடுக்கல. பட் இந்த லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப கட்டம். ஏற்கனவே இந்த ஸ்டார்லிங்க் வந்து பாரதி ஏர்டெல் ஜியோ அப்படின்னு ஏகப்பட்டவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு இன்டர்நெட் சர்வீசஸ் இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு பாறைக்கடியில் உட்காந்துருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய முதல் படிக்கலாக இப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னடா எங்கூட மோதி பார்க்குறியா? உங்களோட மோதி பார்க்கறது மட்டும் இல்லை, உன்னை பஞ்சர் பண்ணுறோம் பார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து யூஎஸ் ஃபெட்டு தயவு செய்து கொஞ்சம் ரேட்டை கட் பண்ணாங்க தான் நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரேட்டை எந்த விதமாகவும் குறைக்கல, அப்படியே இப்போ இருக்கிற ரேட்லேயே அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேவைப்பட்டால் உள்ள களத்தில் இறங்குறோம் அப்படின்ற மாதிரி நேற்று யூஎஸ் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நாங்கள் ரேட்டை அப்படியே ஸ்டெடியாக நாங்கள் நிறுத்திடுறோம், அன்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு. இதனால் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் சோர்வாக இல்லை, உலக ஸ்டாக் மார்க்கெட்டுகளுமே ரொம்ப சோர்வாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ஃப்ளாட் டு நெகட்டிவாக தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கிராஷ் வந்திருக்குங்க நண்பர்களே. உங்களுடைய வேலை எல்லாத்தினுடைய வேலைக்கும் ஆபத்து அப்படின்றது வந்துருக்கு. கூகுள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆல்பபெட் அப்படின்ற ஷேர் நேற்று 8% கீழே இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா, பல காரணங்கள். ஒன்று, ஆப்பிளினுடைய சர்ச் என்ஜின் அப்படின்றது வந்து இந்த நார்மல் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின்ஸ் மூலிமா போய் சர்ச் பண்ணுறது என்பது கம்மியாகி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக போய் சர்ச் பண்ணுறது அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் இந்த அறிவிப்பு வெளியே வந்த உடனே பாவம் கூகுளில் 8% போட்டு கமுத்தி விட்டாங்க. ஏன்னா கூகுளினுடைய பெரிய இன்கம் என்பது சர்ச் என்ஜின்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாத்தினுடைய வேலைகளையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து களவாண்டுட்டு போயிடும் போல. நண்பர்களே, இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்கை இன்னைக்கு 1% அப்படின்றது ஏற்றி விட்டுருக்காங்க. எதனால் இவனை 1% ஏற்றி விட்டுருக்காங்கன்னா, யாரும் செய்யாத ஒரு அற்புதமான காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். போன குவார்ட்டர்னுடைய சேல்ஸை விடவும் மிக ஒரு அற்புதமான சேல்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்கான்.
போன வருஷத்தினுடைய கம்பேர் பண்ணாலும் அவனுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன இவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெறும் 111 கோடி அப்படின்னு இருந்த சேல்ஸ் அந்த லாபத்தை விடவும் இப்போ அப்படியே 100% அதிகமாக 236 கோடி. யாருமே சமீபத்தில் இந்த இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்றது பண்ணல. பட் டாடா குரூப்னுடைய வோல்டாஸ் பண்ணியிருக்கு. இதை பாராட்டி இவன் இப்போ 52 வீக் லோனில் கிடக்கிறான். இவனை பழையபடி 52 வீக் ஹை கொண்டு வராட்டி பரவாயில்ல, போன மாதத்துடைய ஹை கொண்டு வந்து விட்டானுங்களா கூட சந்தோஷமாக இருந்திருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அவன் ஏறினது வெறும் 1% தான். இந்த சமயத்தில் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்றதும் சாதாரண ஆள் இல்லை, அவனும் சாதனை பண்ணியிருக்கான். இருந்தாலும் அவனை 1.5% இறக்கி விட்டாங்க. அவன் என்ன சாதனை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, போன குவார்ட்டரை விடவும் போன குவார்ட்டரில் பண்ண லாபத்தை விடவும் மிக அதிகம் அப்படின்றது பண்ணியிருக்கான். ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணில வோல்டாஸ் பண்ண மாதிரி டபுள்லாம் பண்ணல. 160 கோடினா கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வெறும் 194 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான். அதனால ப்ளூ ஸ்டாரை பிடிச்சி இன்னைக்கு ஒரு 2% குத்தி விட்டாங்க. வேறு என்ன பங்குகள் ரிசல்ட் கொடுத்ததுனால மேல் நோக்கி ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்போனி ஒரு 8% ஏறி இருக்கான். உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த சிம்போனி ஏர் கூலர் செக்டரில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவனை இன்னைக்கு ஒரு 10% ஏற்றி விட்டுருக்காங்கன்னா, இவனுடைய லாபம் என்பது போன வருஷம் 48 கோடினா இந்த வருஷம் 79 கோடின்னு பண்ணியிருக்கா. இருந்தாலும் சிம்போனிக்கு மார்க்கெட் பிடிச்சிருச்சு, வாங்க நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிம்போனியை பிடிச்சி இன்னைக்கு 10% ஏற்றி விட்டாங்க. மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணியிருக்கு இதனுடைய ரிசல்ட்டை. உங்க 2 பேர்த்துக்கு கும்பா போங்க போய் குப்புறப்படுங்க அப்படின்ற மாதிரி இந்த வோல்டாஸும் ப்ளூ ஸ்டாரும் பாவம் பரிதாபமாக நின்றுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஸ்ரீராம் பிஸ்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி 15%, ஹட்கோ அப்படின்ற பங்கு 3% ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கான். சமீபத்தில் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு மற்ற பங்குகளைப் போலவே இவனும் 150 ரூபா ரேஞ்சிலிருந்து 230 ரூபா வரைக்கும்லாம் வந்த பங்கு தான் மார்க்கெட்னுடைய எழுச்சினால. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் Q4 ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. இனி இந்த ரிசல்ட் இவனை என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் 3% ப்ளஸில் செஞ்சு விட்டுருக்கு. நண்பர்களே, எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இன்னைக்கு தேதியிலையும் ரிசல்ட்டுகள் ஒன்றும் சாதாரணமான இல்லை, ரொம்ப வயலண்ட்டான ஆளுக. யூனியன் பேங்க்கு, கல்யாண் ஜுவல்லரி, கனரா பேங்க்கு, பயோகான் போன்ற வயலண்ட்டான ஆளுக இன்னைக்கும் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் நாளைக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு 10-20% வால்டிலிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். தேங்காயில் கூட விளையாடுங்கய்யா, தேங்காய் பருப்பு 10 ரூபா ஏற்றுங்க கிலோ, அல்லது 10 ரூபா கீழே இறக்கி விடுங்க. ஆனால் தங்கத்தில் ஏயா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய நிகழ்வை ஒட்டி திடீர்னு தங்கத்தினுடைய விலை இறக்குறாங்க, மறுபடியும் ஏற்றுறாங்க. ரொம்பவுமே வால்டிலிட்டி ஆடிக்கிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் பொருளாதாரத்தில் இந்த டேரிஃப்னால என்ன ஆகும்னு தெரியாத ஒரு காரணத்தினால தங்கத்தினுடைய விலை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய சனி ஞாயிறில் வீக்கெண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவும் சைனாவும் பேச போகிறாங்க. அது வரைக்கும் இந்த தங்கத்தினுடைய விளையாட்டு இப்படியே இருக்குமா அப்படின்றது தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் தூதுவன் வருவன் மாறி பெய்யும் அப்படின்ற மாதிரி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து டிவிடெண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், அதுக்கு உங்ககிட்ட நாங்கள் டேக்ஸாக 10% பிடிக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, இன்னொரு 20 ரூபா சேர்த்தி கொடுத்து அதுக்கும் கூட 10% டேக்ஸ் பிடிச்சிட்டு போ, எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி நீ டிவிடெண்ட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க டிவிடெண்ட் கண்டிப்பாக இந்த குவார்ட்டரில் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது வருது. நண்பர்களே, பல பேர் வந்து ரிசல்ட் கொடுத்துடுச்சுன்னா எப்படியாவது பல பங்குகள்லேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து திடீர்னு புதுசாக ஒரு உச்சம் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது நடக்காத போது ரொம்பவுமே மனசுக்கு வருத்தமாக இருக்கும். இந்த சஃபயர் ஃபுட்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த KFC, பிஸா ஹட் போன்ற ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய சமீபத்தினுடைய வருமானம் வெறும் 2 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டே இருந்தது இந்த பங்கு. அப்போ ரிசல்ட் வரும்போது ஏதாவது பெருசாக கொண்டு வந்து கொடுப்போம், அப்படியே தூக்கி விடுவான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் தூக்கி விடாமல் பிடிச்சிப்பா அவன் அமுத்தி விட்டுட்டான். ஸோ ஒரு பங்கை எடுக்கும் பொழுதே அந்த பங்கெல்லாம் எதிர்காலத்தில் தொடர்ந்து லாபம் என்பது அப்படியே ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குமா அப்படின்றது பார்க்குற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிரயோஜனம். இந்த சஃபயர் ஃபுட்ஸ் அப்படின்றதுனுடைய கடந்த காலத்தினுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னாக்கா நிறைய இடங்கள்ல வந்து அவன் லாபம் செஞ்சுட்டு கடைசியில் கீழ் நோக்கி நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சில நேரங்களில் கொடுத்துருக்கான். இனி இவன் மறுபடியும் எப்போ திரும்பி நல்லா மேல் நோக்கி லாபம் கொடுப்பான்னு தெரியல. எல்லாத்துக்குமே போட்டி வந்துருச்சுங்க. திருப்பூரில் கூட இந்த மாதிரி பிராண்டடாக KFC தவிர்த்து இன்னுமே வேற பர்கர் செய்கிறவங்க, சிக்கன் தரவங்கன்னு ஏகப்பட்ட காம்படிஷனில் திருப்பூரில் கூட போட்டு வச்சிருக்காங்க. அப்போ சென்னையிலாம் யாரும் போடாமையா இருப்பாங்க? எல்லாத்தையும் தாண்டி தான் லாபம் என்பது செய்ய வேண்டியதாக இருக்கு.
நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல். சமீபத்தில் இந்த ஸ்டவ்கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனி கடந்த லோவிலிருந்து கிட்டத்தட்ட 12% எகிரி இருக்கு. என்ன காரணம்? ஏற்கனவே 2 முறை இந்த பங்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே 400 ரூபாய்க்கு விழுந்துட்டு மறுபடியும் 1000 ரூபாய் ரேஞ்சில் போயிட்டு மறுபடியும் 600 ரூபாயில் விழுந்திருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடந்த 2 நாட்கள் கூடி பார்க்கும்பொழுது 12% அப்படின்றது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் 21 மே வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சு. அதை தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் 12% பக்கம் ஏறி வந்திருக்கான். சந்தோஷம் மகிழ்ச்சி மாறி மாறி இருக்குன்னா அது இந்த ஷேரில் தான். ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற ஷேரில் தொடர்ந்து அவன் மேல் நோக்கி வர வேண்டியது, தொடர்ந்து கீழ் நோக்கி வர வேண்டியது, இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்து ரீச் ஆயிருக்கான். ஒரு பெரிய ராஜாங்கமே வீழ்ச்சி அடைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இறங்கி வந்திருக்குங்க நண்பர்களே. இப்போ தான் மறுபடியும் ஏதோ கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோலாம் சரிச்சு விட்டவன் தான் இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்கள் தப்பிச்சு பிழைச்சி வந்தாலும் இன்னுமே பல பங்குகள் மேலே பயங்கரமான தாக்குதலாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த சிரா சானிட்டரி வேர் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 10,500 ரூபா ரேஞ்சில் இருந்ததுங்க. அது இப்போ வெறும் 5,552 கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. மொத்தமாக இது இறங்கியிருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50% அநியாயத்துக்கு இறங்கியிருக்கு. இன்னும் சில ஷேர்களாக இருக்குது. அவன் வேலையை அடி வாங்கி மேல் நோக்கி கீழ் நோக்கி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். இடையில டிவிடெண்ட் என்பது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற பங்கு பார்த்தோம்னா சமீபத்தில் டிவிடெண்ட் கொடுத்த பங்கு தான். இவனு இப்போத வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அடி வாங்கி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்தது என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. நன்றி, வணக்கம்.